குமாரு பாண்டியன் வெளியே வர்றத தெரிஞ்சுக்கிட்டு வெளியே நின்னுக்கிட்டே, ஏ அரசி இங்க வாடின்னு குமாரு கூப்பிடுறாரு. அரசியும் தலை குனிஞ்சுக்கிட்டே வந்து நிக்கிறாங்க குமார் முன்னாடி. குமார் சொல்றாரு, என் பர்ஸ மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வா அரசி. அரசியும் பர்ஸ எடுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ள போறாங்க. பாண்டியன் பக்கத்து வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்காரு என்ன நடக்குதுன்னு. அரசி எடுத்துட்டு வந்து குடுக்கறாங்க குமார் கிட்ட பர்ஸ. குமார் கேக்குறாரு, யாரு பர்ஸ எடுத்துட்டு வந்து குடுக்குற அரசி? என்னதான் வளர்த்திருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குமாரு அரசியோட தலையில கொட்டுறாரு. அரசி வலிக்குது வலிக்குதுன்னு கத்துறாங்க. இத பாண்டியன் பாக்குறாரு. அவருக்கு கோபம் வருது. வண்டிய தள்ளி விட்டுட்டு குமார் கூட சண்டைக்கு போறாரு பாண்டியன். குமாரு பாண்டியனை சமாளிச்சிடுறாரு. அரசி சோகமா வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. குமார் சொல்றாரு, அரசி எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை சொல்லிட்டு போய் டைனிங் டேபிள்ல உட்கார்றாரு. அரசிய வேலை வாங்கிக்கிட்டே இருக்காரு. சாம்பாரு குழம்பு பொரியல்னு சொல்லிக்கிட்டு அரசியும் வேகமா வேலை பாக்குறாங்க. குமார் சொல்றாரு சாப்பிட்டுக்கிட்டு அரசி கிட்ட, உங்க அப்பாவோட வீக்னஸ் எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அவர் முன்னாடி உன்னைய 4 அடி அடிச்சா போதும். அரசி சொல்றாங்க, எங்க அப்பாவை பத்தி இப்படி பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு குழம்ப ஊத்துறாங்க இட்லி மேல. குமார் சொல்றாரு, என்ன அரசி அளந்து ஊத்திக்கிட்டு இருக்க, அள்ளி ஊத்த அரசி. அரசி இத கேட்ட உடனே கோவத்துல அந்த சாம்பார் செட்டிய குமார் மூஞ்சில ஊத்திடுறாங்க. குமாரு டைனிங் டேபிள்ல இருந்து எந்திரிக்கிறாரு. வலிக்கு விட்டு கீழே விழுகிறாரு. அந்த நேரத்துல சக்திவேலு குமார பாக்குறாரு வருத்தத்தோட. அரசிய கண்ணா பின்னான்னு சக்திவேல் திட்டுறாரு. நாளை சந்திப்போம்.